கொலை வழக்கில் சேர்ப்பதாக கூறி ரூபாய் 40 லட்சம் பறித்த விவகாரத்தில் 3 நாள் காவலில் எடுத்து ஆய்வாளர் புகாரியை விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் இருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தன்னை சேர்த்து விடுவதாக கூறி காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் இருந்த சீனிவாசன் என்பவர் தொடர்ச்சியாக தன்னிடம் பணம் பறிப்புல ஈடுபட்டு வருவதாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை தொழிலதிபரான அகில்குமார் என்பவர் சில தினங்களுக்கு முன் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேர்ல யானைகவுனி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில இதுல ஆய்வாளர் புகாரி மற்றும் சீனிவாசன் இணைந்து அவரிடம் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை பறித்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. மேலும் போதைப் பொருளும் வைத்திருப்பதாக கூறி தொடர்ச்சியாக மிரட்டி அவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை பறித்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்த நிலையில அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அவருடன் இருந்த சீனிவாசன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட புகாரி ஏற்கனவே பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவரை தற்போது 3 நாட்கள் காவலில் எடுத்து யானைகவுனி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரையும் காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் சீனிவாசன் ஆகியோரும் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் மூலமாக 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் பல்வேறு தனிப்படையில பணியாற்றி வந்த நிலையில அந்த தனிப்படையில பணியாற்றிய போது வேறு யாரிடமிருந்து இது போன்று மிரட்டி பணம் பறிப்புல ஈடுபட்டு வந்தார்களா என்ற கோணங்கள்ல தற்போது அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் மூலமாக கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்கள், அதே போன்று செல்போன் உரையாடல்கள் உள்ளிட்டவை ஆதாரமாக வைத்து தற்போது அவர்கள் இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படையில இருக்கக்கூடிய அனைத்து போலீசாரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயர் அதிகாரியோட உத்தரவின் பேர்ல இந்த விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் அந்த சீனிவாசன் இணைந்து பல்வேறு இது போன்று புகார்களில் சிக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து அவர்கள் பணம் பெற்று விடுவித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் எத்தனை கோடி அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறார், அதை எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணையானது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்ப்பதாக கூறி 40 லட்சம் பறித்த விவகாரத்தில் கைதான ஆய்வாளர் புகாரி மற்றும் ஸ்ரீனிவாசனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.